வணக்கம் அன்பு மாணவர்களே. தரம் 3 கல்வி கற்கும் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கின்றேன். மாணவர்களே, நாங்கள் பாடம் 1, பாடம் 2, பாடம் 3 ஆகியவற்றை நாங்கள் தெளிவாக கற்றறிந்துள்ளோம். இன்று நான் உங்களுடன் உங்களின் பாட புத்தகத்தில் பாடம் 4 நீளத்தை அளத்தல், நீளத்தை நாங்கள் எவ்வாறு அளக்கலாம் என நாங்கள் பார்க்க போகின்றோம். மாணவர்களே, நீங்கள் தரம் 2 கற்கும் பொழுது பொருட்களின் நீளத்தை நீங்கள் அளந்துள்ளீர்கள். தீக்குச்சி மூலம், பானக்குழாய் மூலம், பென்சில் மூலம் நீங்கள் பல வகையான பொருட்களை வைத்து பொருட்களின் நீளத்தை நீங்கள் அளந்துள்ளீர்கள். இன்றும் நாங்கள் பார்க்க போகின்றோம் சில உதாரணங்கள் மூலம் எவ்வாறு நீளத்தை அளத்தல் சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். மாணவர்களே, நான் நினைக்கின்றேன் மிகவும் ஆசையாயிருக்கும் உங்களுக்கு. நாங்கள் பார்ப்போம் எவ்வாறு இலகுவாக இந்த புத்தகங்கள், அதேபோல் பென்சில் பெட்டி, அதேபோல் இன்னும் சில பொருட்களின் நீளத்தை நாங்கள் எவ்வாறு அளக்கலாம் என பார்க்க போகின்றோம். முதலாவது மாணவர்களே, இந்த இடத்தில் பாருங்கள், எங்களுக்கு அளக்கும் பொருட்கள் தரப்பட்டுள்ளது. இன்றைக்கு நாங்கள் 3 விதமான பொருட்களை அளக்கப் போகின்றோம். முதலாவது நாங்கள் அளக்கப் போவது இந்த கணித செயல் நூல். உங்களுடைய கணித தரம் 3 கற்கும் உங்களின் கணித செயல் நூலை நாங்கள் முதலாவது அளக்கப் போகின்றோம். நாங்கள் அதை எழுதிக் கொள்வோம். முதலாவது நாங்கள் என்னதை அளக்கப் போகின்றோம்? கணித செயல் நூல். முதலாவது நாங்கள் கணித செயல் நூலின் நீளத்தை நாங்கள் அளக்கப் போகின்றோம். இரண்டாவதாக நாங்கள் அளக்கப் போவது என்ன மாணவர்களே? நீங்கள் பாவிக்கும் இந்த அப்பியாச கோப்பி. இந்த அப்பியாச கோப்பியை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? அப்பியாச கோப்பியின் நீளத்தை நாங்கள் அளக்கப் போகின்றோம். அப்பியாச கோப்பி. மூன்றாவது நாங்கள் அளக்கப் போவது என்ன மாணவர்களே? உங்களது பென்சில் பெட்டி. மூன்றாவது நாங்கள் பென்சில் பெட்டியின் நீளத்தையும் நாங்கள் அளக்கப் போகின்றோம். சரி மாணவர்களே, முதலாவது நாங்கள் கணித செயல் நூலின் நீளத்தை நாங்கள் காண போகின்றோம். நாங்கள் கணித செயல் நூலின் நீளத்தை எவ்வாறு நாங்கள் காணலாம்? இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறாங்க, நீளத்தை நீங்கள் அளப்பதற்கு சில பொருட்களை நாங்கள் பயன்படுத்த போகின்றோம். என்ன விதமான பொருட்கள்? முதலாவது எங்களிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் பானக்குழாய். என்ன மாணவர்களே? பானக்குழாய் மூலம் நாங்கள் இந்த புத்தகத்தின் நீளத்தை நாங்கள் அளக்கப் போகின்றோம். இரண்டாவதாக எங்களுக்கு என்ன சொல்லியுள்ளார்கள்? பென்சில். பென்சிலின் மூலம் நாங்கள் இந்த புத்தகத்தின் நீளத்தை அளக்க வேண்டும். மூன்றாவதாக என்ன சொல்லியுள்ளார்கள்? தீக்குச்சி. தீக்குச்சி மூலம் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த புத்தகத்தின் நீளத்தை நாங்கள் அளக்கப் போகின்றோம். சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் எப்படி நாங்கள் கணித செயல் நூலை பானக்குழாய் மூலம் அளக்கலாம் என நாங்கள் பார்க்க போகின்றோம். மாணவர்களே, நீங்களும் என்னுடன் சேர்ந்து கவனமாக கவனித்து நாங்கள் இப்பொழுது கணித செயல் நூலை, உங்களது கணித செயல் நூல் புத்தகத்தை எவ்வாறு இந்த பானக்குழாய் மூலம் அளக்கலாம், அளந்து எவ்வாறு நீளத்தை அறியலாம் என நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது நாங்கள் எப்படி நாங்கள் வைக்க வேண்டும் மாணவர்களே? நாங்கள் முதலாவது புத்தகத்தின் நீளத்தை நாங்கள் அளக்கும் பொழுது இதுதான் தொடங்கும் புள்ளி. இந்த தொடங்கும் புள்ளியில் சரியாக இந்த பானக்குழாயை
வைத்தல் வேண்டும். அது கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. நாங்கள் சரியாக வைக்க வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு தடவை பானக்குழாய் வைத்துள்ளோம். எங்களுக்கு இன்னும் இந்த புத்தகத்தின் நீளத்தை அளப்பதற்கு இன்னொரு பானக்குழாய் தேவை. அதனால் நாங்கள் அடுத்த பானக்குழாயை இவ்வாறு வைக்க போகின்றோம். மாணவர்களே, இந்த தொடங்கும் புள்ளி சரியாக இருக்க வேண்டும். இந்த தொடங்கும் புள்ளியிலிருந்து இந்த பானக்குழாய் இந்த இடத்தில் ஒரு பானக்குழாய் முடிவடைகின்றது. இந்த முடிவடையும் புள்ளியிலிருந்து நாங்கள் இன்னொரு பானக்குழாயை வைத்துள்ளோம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, இந்த இடத்தில் ஒன்றை விட என்ன நடந்திருக்கின்றது? கொஞ்சம் கூட. அதாவது இந்த பானக்குழாயில் மாணவர்களே ஒன்றை விட கொஞ்சம் கூடுதலாக காணப்படுகின்றது. இந்த பானக்குழாய் மூலம் நாங்கள் இந்த கணித செயலை அளக்கும் பொழுது பானக்குழாய் 1, 2 என்று நாங்கள் சொல்ல முடியாது. காரணம் என்றால் இந்த இடத்தில் எங்களுக்கு மிகுதி காணப்படுகின்றது. அதனால் மாணவர்களே நாங்கள் ஒன்றை விட கூட என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அதை நாங்கள் இந்த இடத்தில் எழுதிக் கொள்வோம். கணித செயல் நூலை நாங்கள் பானக்குழாய் மூலம் அளக்கும் பொழுது, பானக்குழாய் மூலம் நீளத்தை அளக்கும் பொழுது பானக்குழாய் 1 அதே போல் ஒன்றை விட கூடுதலாக காணப்படுகின்றது. அப்போ நாங்கள் எவ்வாறு எழுதலாம்? ஒன்றை விட கூட என்று நாங்கள் எழுதலாம். சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த கணித செயல் நூலை நாங்கள் பென்சிலின் மூலம் நாங்கள் அளக்கப் போகின்றோம். பென்சிலின் மூலம் இதன் நீளத்தை நாங்கள் அளக்கப் போகின்றோம். எவ்வாறு நாங்கள் அளக்கலாம் மாணவர்களே? ரைட், முதலாவது நாங்கள் இந்த ஆரம்பிக்கும் புள்ளியிலிருந்து ஒரு பென்சிலை நாங்கள் இவ்வாறு வைத்தல் வேண்டும். எங்களுக்கு ஒரு பென்சில் மட்டும் போதாது இந்த நீளத்தை அளப்பதற்கு. அதனால் நாங்கள் இன்னொரு பென்சிலை இந்த முதலாவது பென்சில் முடிவடையும் இடத்திலிருந்து வைத்தல் வேண்டும். வைக்கும் பொழுது மாணவர்களே நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு 2 பென்சில் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு பென்சிலை விட அதிகம், ஒரு பென்சிலை விட, அதாவது இந்த இடத்தில் அரைவாசி வரை அதிகமாக காணப்படுகின்றது. அதனால் நாங்கள் எவ்வாறு கூறலாம்? இந்த செயல் நூலின் நீளத்தை அளக்கும் பொழுது இந்த செயல் நூலின் நீளம் ஒரு பென்சிலை விட அதிகமாக உள்ளது என்று நாங்கள் எழுதலாம். ஒன்றை விட அதிகம். சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் மூன்றாவதாக இந்த கணித செயல் நூலை தீக்குச்சி மூலம், அதாவது தீக்குச்சி மூலம் நாங்கள் எவ்வாறு இந்த கணித செயல் நூலின் நீளத்தை அளக்கலாம் என பார்க்க போகின்றோம். மாணவர்களே, உங்களது வீட்டிலும் தீக்குச்சி இருக்கும் தானே? நீங்களும் அதை எடுத்து நீங்களும் என்ன செய்யலாம்? என்னுடன் சேர்ந்து நாங்கள் இந்த தீக்குச்சி மூலம் இந்த கணித செயல் நூலின் நீளத்தை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? அளக்க போகின்றோம். சரி மாணவர்களே, நாங்கள் அளப்போம். நாங்கள் அளக்கும் போது இந்த தொடங்கும் புள்ளியில் சரியாக இந்த தீக்குச்சை நாங்கள் வைத்தல் வேண்டும். 1, 2, இந்த தீக்குச்சி முடிவடையும் புள்ளியில் இருந்து அடுத்த தீக்குச்சை வைத்தல் வேண்டும். 2, 3,
4 5 6 7 8. பார்த்தீர்களா மாணவர்களே, நாங்கள் இந்த கணித செயல் நூலின் நீளத்தை தீக்குச்சி மூலம் நீளத்தை அளக்கும் பொழுது எங்களுக்கு எத்தனை தீக்குச்சிகள் தேவைப்படுகின்றது? மாணவர்களே, நீங்களும் என்னுடன் சேர்ந்து எண்ணி பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8. சரியாக எங்களுக்கு எத்தனை தீக்குச்சிகள் தேவைப்படுகின்றது? 8 தீக்குச்சிகள் தேவைப்படுகின்றது. நாங்கள் இந்த இடத்தில் 8 என்று நாங்கள் எழுதி கொள்ளலாம். மாணவர்களே, நாங்கள் கணித செயல் நூலை நாங்கள் பானக்குழாய் மூலம் அளந்து பார்த்தோம். பானக்குழாய் மூலம் அளக்கும் பொழுது ஒரு பானக்குழாயை விட அதிகமாக காணப்பட்டது, கூடுதலாக காணப்பட்டது. பென்சில் மூலம் நாங்கள் அளக்கும் பொழுது ஒரு பென்சிலை விட அதிகமாக இருந்தது. அதேபோல் நாங்கள் தீக்குச்சி மூலம் அளக்கும் பொழுது எத்தனை தீக்குச்சிகள் எங்களுக்கு தேவைப்பட்டது மாணவர்களே? 8 தீக்குச்சிகள் தேவைப்பட்டது. சரி மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு உங்களது கணித செயல் நூலை பென்சிலாலோ அல்லது தீக்குச்சாலோ அல்லது பானக்குழாய் மூலமோ அளப்பதற்கு இலகுவாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். நாங்கள் அடுத்ததாக மாணவர்களே எங்களுடைய அப்பியாச கொப்பியின் நீளத்தை நாங்கள் இப்பொழுது அளக்கப் போகின்றோம். இப்பொழுது நாங்கள் உங்களது அப்பியாச கொப்பியை இந்த பானக்குழாய் மூலமாக நாங்கள் அளக்கப் போகின்றோம். இந்த அப்பியாச கொப்பியின் நீளத்தை இந்த பானக்குழாய் மூலமாக நாங்கள் அளக்கப் போகின்றோம். பார்ப்போம் மாணவர்களே, எங்களுக்கு எத்தனை பானக்குழாய் தேவைப்படும் என்று. நாங்கள் முதலில் இந்த ஆரம்ப புள்ளியில் சரியாக வைத்து முதலாவது பானக்குழாயை நாங்கள் வைத்துக் கொள்வோம். 1. இந்த முடிவடையும் இடத்திலிருந்து நாங்கள் இன்னொரு பானக்குழாயை நாங்கள் வைத்துக் கொள்வோம். மாணவர்களே, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த இடத்தில் முடிவடையும் இடத்திலிருந்து இன்னொரு பானக்குழாயை நாங்கள் வைக்கும் பொழுது எங்களுக்கு மிகுதி அதிகமாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, நாங்கள் எப்படி சொல்லலாம் இந்த புத்தகத்தின் நீளத்தை? பானக்குழாய் ஒன்றை விட கொஞ்சம் அதிகம், ஒன்றை விட கொஞ்சம் அதிகம் என்று நாங்கள் சொல்லலாம். நாங்கள் எப்படி எழுத போகின்றோம்? அப்பியாச கொப்பியை பானக்குழாய் மூலம் அளக்கும் பொழுது ஒன்றை விட, ஒரு பானக்குழாயை விட ஒன்றை விட அதிகம் என நாங்கள் கூறலாம். சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் இந்த அப்பியாச கொப்பியை நாங்கள் எதனால் அளத்தல் வேண்டும்? பென்சிலின் மூலமாக அப்பியாச கொப்பியின் நீளத்தை நாங்கள் அளக்கப் போகின்றோம். மாணவர்களே, நீங்களும் ஒரு பென்சிலும் ஒரு அப்பியாச கொப்பியும் எடுத்துக்கொண்டு என்னுடன் சேர்ந்து நாங்கள் இந்த அப்பியாச கொப்பியின் நீளத்தை பென்சிலின் மூலமாக நாங்கள் அளக்கப் போகின்றோம். சரி மாணவர்களே, நாங்கள் இந்த தொடங்கும் புள்ளியில் சரியாக வைத்துக்கொண்டு நாங்கள் இப்பொழுது அளக்கப் போகின்றோம். ஒரு பென்சில், ஒரு பென்சிலை விட மாணவர்களே என்ன நடக்கின்றது? கொஞ்சம் கூடுதலாக காணப்படுகின்றது. ஒரு பென்சிலை விட மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு பென்சிலை விட கொஞ்சம் கூட மிகுதி நிறைய இருக்கு. 2 பென்சில் என்று எங்களுக்கு கூற முடியுமா?
கூற முடியாது. காரணம் என்னவென்றால் மாணவர்களே, இந்த பென்சிலிலிருந்து இந்த தொடங்கும் புள்ளியிலிருந்து இந்த முடிவடையும் புள்ளி வரை ஒரு பென்சில், இந்த முடிவடையும் புள்ளியிலிருந்து நாங்கள் இன்னொரு பென்சிலை வைக்கும் பொழுது ஒரு பென்சிலை விட கொஞ்சம் கூடுதலாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, நாங்கள் எவ்வாறு எழுதலாம்? அப்பியாச கோப்பி பென்சில் ஒன்றை விட கொஞ்சம் அதிகம். பென்சிலினால் நாங்கள் அளக்கும் பொழுது இந்த அப்பியாச கோப்பியின் நீளம் ஒன்றை விட கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது என்று நாங்கள் சொல்லலாம். மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் இந்த அப்பியாச கோப்பியை எவ்வாறு நாங்கள் தீக்குச்சி மூலம் நீளத்தை எவ்வாறு அளக்கலாம் என நாங்கள் பார்க்க போகின்றோம். சரி மாணவர்களே, என்னிடம் தீக்குச்சிகள் உள்ளது. நாங்கள் இப்பொழுது தீக்குச்சிகள் மூலம் எவ்வாறு இந்த அப்பியாச கோப்பியின் நீளத்தை அளக்கலாம் என பார்க்க போகின்றோம். நாங்கள் எண்ணி நாங்கள் இந்த தீக்குச்சிகளை வைக்கலாம். இந்த இடத்தில் பாருங்கள் மாணவர்களே, இந்த ஆரம்பிக்கும் புள்ளி சரியாக இருக்க வேண்டும். 1 2 3 4 5 6. மாணவர்களே, இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த சரியாக இந்த தொடங்கும் புள்ளியிலிருந்து நாங்கள் இந்த முடிவடையும் புள்ளி வரை நாங்கள் தீக்குச்சிகளை அடுக்கி உள்ளோம். நாங்கள் பார்ப்போம் மாணவர்களே, இந்த அப்பியாச கோப்பியின் நீளத்தை அளப்பதற்கு எங்களுக்கு எத்தனை தீக்குச்சிகள் தேவை? 1 2 3 4 5 6. 6உடன் சிறிதளவு இந்த இடத்தில் கூடுதலாக காணப்படுகின்றது. பார்த்தீர்களா மாணவர்களே, இந்த இடத்தில் ஒரு சிறிய அளவில் இந்த இடத்தில் தீக்குச்சை நாங்கள் வைக்க முடியாமல் உள்ளது, இந்த சிறிய அளவு. ஆனால் நாங்கள் என்ன செய்யலாம்? ஏறத்தாழ கிட்டத்தட்ட எத்தனை தீக்குச்சிகள் தேவை மாணவர்களே? 6 தீக்குச்சிகள். அதாவது இந்த புத்தகத்தின் நீளத்தை அளப்பதற்கு எத்தனை தீக்குச்சிகள் எங்களுக்கு தேவை? 6 தீக்குச்சிகள். அப்பொழுது நாங்கள் என்ன செய்யலாம்? 6 என்று இந்த இடத்தில் எழுதலாம். இந்த புத்தகத்தின் நீளத்தை, அதாவது இந்த அப்பியாச கோப்பியின் நீளத்தை அளப்பதற்கு எங்களுக்கு எத்தனை தீக்குச்சிகள் தேவைப்பட்டது? 6. சரியா மாணவர்களே? நாங்கள் இப்பொழுது அடுத்ததாக எதை அளக்கப் போகின்றோம் மாணவர்களே? இதன் நீளத்தை நாங்கள் அளக்கப் போகின்றோம். பென்சில் பெட்டி. சரி மாணவர்களே, நீங்களும் என்னுடன் சேர்ந்து நாங்கள் பார்ப்போம் எவ்வாறு இந்த பென்சில் பெட்டியின் நீளத்தை நாங்கள் அளந்து கொள்ளலாம் என்று. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்கள் எல்லாரிடமும் பென்சில் பெட்டி இருக்கும். நாங்கள் பார்ப்போம் எவ்வாறு இந்த பென்சில் பெட்டியின் நீளத்தை அளக்கலாம் என்று. முதலாவது நாங்கள் பென்சில் பெட்டியின் நீளத்தை எதன் மூலம் அளக்க வேண்டும் மாணவர்களே? பானக்குழாய் மூலம் அளத்தல் வேண்டும். நாங்கள் பார்ப்போம். பென்சில் பெட்டி இந்த இடத்தில் உள்ளது. சரியாக நாங்கள் நடுவில் வைத்துக்கொள்வோம். ஒரு பானக்குழாய். இந்த பானக்குழாய் இந்த இடத்தில் முடிவடைகின்றது. நாங்கள் அடுத்த பானக்குழாயை வைக்கும் பொழுது மாணவர்களே எங்களுக்கு முழுமையாக வைக்க முடியாது. அதாவது ஒன்றை விட கொஞ்சம் என்ன செய்திருக்கு? கூடுதலாக காணப்படுகின்றது. அதாவது இந்த ஒன்றை விட இந்த பானக்குழாய் இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, ஒன்றை விட 2 என்று நாங்கள் சொல்ல முடியுமா? 2 பானக்குழாய் என்று இல்லை. காரணம், ஒரு பானக்குழாய் ஒன்றை விட கொஞ்சம் நாங்கள்
கூட என்று எழுதலாம். அப்போ நாங்கள் எப்படி எழுத போகிறோம் மாணவர்களே? இந்த பானக்குழாய் மூலம் இந்த நீளத்தை அளக்கும் பொழுது ஒன்றை விட கொஞ்சம் ஒன்றை விட கொஞ்சம் அதிகம். சரியா மாணவர்களே? இப்பொழுது நாங்கள் இந்த பென்சில் பெட்டியை நாங்கள் எதன் மூலமாக அளக்கப் போகின்றோம்? இந்த பென்சில் மூலமாக இந்த பென்சில் பெட்டியின் நீளத்தை நாங்கள் அளக்கப் போகின்றோம். சரி மாணவர்களே, நாங்கள் இந்த தொடங்கும் புள்ளியில் சரியாக வைத்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? அளக்கப் போகின்றோம். அளக்கும் பொழுது மாணவர்களே, இந்த பென்சில் பெட்டிக்கு எத்தனை பென்சில்கள் தேவைப்படுகின்றது? ஒரு பென்சில். அதாவது ஒரு பென்சில் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. சரியாக இந்த இடத்தில் பார்த்தீர்களா மாணவர்களே? எங்களுக்கு இந்த பென்சில் பெட்டியை அளப்பதற்கு சரியாக எத்தனை பென்சில்கள் தேவைப்படுகின்றது? 1. அப்போ நாங்கள் இந்த இடத்தில் 1 என்று நாங்கள் எழுதி கொள்ளலாம். பென்சில் பெட்டியை நாங்கள் பென்சில் மூலம் நீளத்தை அளக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பென்சில் தேவைப்படுகின்றது. சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். தீக்குச்சி மூலம் இந்த பென்சில் பெட்டியின் நீளத்தை நாங்கள் அளக்கப் போகின்றோம். முதலாவது நாங்கள் எண்ணி வைத்துக்கொண்டு செல்வோம். அதாவது இது ஆரம்பிக்கும் புள்ளி 1, ஒரு தீக்குச்சி, 2, 3, 4, 5, 5 தீக்குச்சிகள். மாணவர்களே, நாங்கள் பார்ப்போம் எத்தனை தீக்குச்சிகள் எங்களுக்கு இதை அளப்பதற்கு தேவைப்படுகிறது என்று. 1, 2, 3, 4, 5. 5ஐ விட சிறிதளவு இந்த இடத்தில் கூடுதலாக உள்ளது. ஆனால் நாங்கள் என்ன செய்யலாம்? ஏறத்தாழ எங்களுக்கு 5 தீக்குச்சிகள் இந்த பென்சில் பெட்டியின் நீளத்தை அளப்பதற்கு தேவைப்படுகின்றது. இந்த இடத்தில் கொஞ்சம் கூடுதலாகவும் காணப்படுகின்றது மாணவர்களே. ஆனால் ஏறத்தாழ எங்களுக்கு எத்தனை தீக்குச்சிகள் தேவை? 5 தீக்குச்சிகள் தேவை என்று நாங்கள் எழுதி கொள்ளலாம். சரியா மாணவர்களே? மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள். அதாவது உங்களது கணித செயல் நூல், உங்களது அப்பியாச கோப்பி, உங்களது பென்சில் பெட்டி அனைத்தையும் நீங்கள் பானக்குழாய், பென்சில், தீக்குச்சி மூலம் நீங்கள் எவ்வாறு நீளத்தை அளந்தீர்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள். நான் நினைக்கிறேன் மாணவர்களே, உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை நீங்கள் என்ன செய்யலாம்? இவ்வாறு சரியாக இந்த தொடங்கும் புள்ளியில் இருந்து வைத்து திரும்பவுமாக முடிவடையும் புள்ளியில் வைத்து திரும்பவுமாக நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த நீளத்தை அளந்து கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் மாணவர்களே, நீங்களும் வீட்டில் விளையாடும் பொழுது இவ்வாறு நீங்கள் என்ன செய்யலாம்? பொருட்களின் நீளத்தை அளந்து கண்டுபிடித்து கொள்ளலாம். சரி மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். இது உங்கள் பயிற்சி புத்தகத்தில் உள்ள ஒரு பயிற்சி. அதாவது இந்த இடத்தில் பாருங்கள் மாணவர்களே, அளக்கும் பொருட்கள், மாணவர் மேசையின் நீளம். இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நீங்கள் பாடசாலைக்கு போன பின்பதாக உங்களுடைய பென்சிலை எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பென்சிலின் மூலமாக நீங்கள் உங்கள் மேசையை அளந்து எழுத வேண்டும்.
முடியுமானால் நீங்கள் ஆசிரியருடன் சேர்ந்து இந்த தீக்குச்சி அதே போல பானக்குழாயின் மூலமாக நீங்கள் அளந்து, அதாவது இந்த மாணவர் மேசையின் நீளத்தை நீங்கள் கண்டு கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் மாணவர்களே, கணித செயல் நூலின் நீளம். கணித செயல் நூலின் நீளத்தை நாங்கள் அளந்து பார்த்தோம். உங்களது கணித செயல் நூலின் நீளத்தை நாங்கள் அளந்தோம். என மாணவர்களை பென்சிலினால் அளந்தோம், தீக்குச்சியினால் அளந்தோம், பானக்குழாயினால் நாங்கள் அளந்து நீளத்தை அறிந்து கொண்டோம். அதே போல் அடுத்ததாக மாணவர்களே, உங்கள் ஆசிரியரின் மேசையின் நீளம். ஆசிரியர் மேசையின் நீளம். நீங்கள் என்ன செய்யலாம்? பாடசாலையில் உங்கள் ஆசிரியர் மேசையின் நீளத்தை பென்சிலாலோ அல்லது தீக்குச்சாலோ அல்லது பானக்குழாயினாலோ அளந்து நீங்கள் எழுதி கொள்ளலாம். அதைவிட உங்களுக்கு விருப்பமான 2 பொருட்களை நீங்கள் எடுத்து, நாங்கள் பென்சில் பெட்டியை எடுத்தோம், அதே போல் உங்களுடைய அப்பியாச கோப்பியை அளந்து எழுதினோம். அதே போல் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான 2 பொருட்களை அளந்து நீங்கள் என்ன செய்யலாம் மாணவர்களே? இந்த இடத்தில் நீங்கள் எழுதி கொள்ளலாம். 2ஐ விட கூடுதலாக உள்ளதா, குறைவாக உள்ளதா என்று நீங்கள் எழுதி கொள்ளலாம். சரி மாணவர்களே, நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கின்றோம் நீளம் குறைந்தது, நீளம் கூடியது. பார்த்தீர்களா மாணவர்களே? நாங்கள் இந்த இடத்தில் செயற்பாடு ஒன்று செய்தோம். என்ன செயற்பாடு செய்தோம்? நாங்கள் பென்சிலை அழுதோம். நாங்கள் ஒருக்கா அந்த செயற்பாடிற்கு செல்வோம். செயற்பாட்டு மூலம் பொருட்களின் நீளத்தை நாங்கள் அளந்தோம். என்ன பொருட்களின் நீளத்தை அளந்தோம் மாணவர்களே? அதாவது கணித செயல் நூல், அப்பியாச கோப்பி, பென்சில் பெட்டி ஆகிய பொருட்களின் நீளத்தை நாங்கள் அளந்தோம். இந்த பொருட்களில் மாணவர்களே, நாங்கள் பார்க்க போகின்றோம் எந்த பொருள் கூடுதலான நீளம் அல்லது குறைவான நீளம் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். நாங்கள் பானக்குழாய் மூலம் பார்க்கும் பொழுது மாணவர்களே, ஒன்றை விட, அதாவது கணித செயல் நூல் ஒன்றை விட கூட, அப்பியாச கோப்பியும் ஒன்றை விட அதிகம் என்று நாங்கள் எழுதி உள்ளோம். அதே போல பென்சில் பெட்டியும் ஒன்றை விட கொஞ்சம் அதிகம் என்று எழுதியுள்ளோம். இதன் மூலமாக எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை காண முடியாது, அதாவது சரியான முடிவுக்கு வர முடியாது எது நீளம் கூடியது என்று. ஆனால் நாங்கள் இந்த இடத்தில் தீக்குச்சி மூலம் அளக்கும் பொழுது எங்களுக்கு கிட்டத்தட்ட சரியான பெருமானங்கள் கிடைத்தது. அதாவது தீக்குச்சி மூலம் நாங்கள் அளக்கும் பொழுது, கணித செயல் நூலை அளக்கும் பொழுது எங்களுக்கு 8 தீக்குச்சிகள் தேவைப்பட்டது. அதே போல் மாணவர்களே, நாங்கள் அப்பியாச கோப்பியை நாங்கள் அளக்கும் பொழுது எங்களுக்கு 6 தீக்குச்சிகள் தேவைப்பட்டது. அதே போல் மாணவர்களே, நாங்கள் பென்சில் பெட்டியை நாங்கள் அளக்கும் பொழுது எங்களுக்கு எத்தனை தீக்குச்சிகள் தேவைப்பட்டது? சொல்லுங்கள் பார்ப்போம் மாணவர்களே. 5 தீக்குச்சிகள் தேவைப்பட்டது. இதன் மூலமாக ஓரளவு எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது நீளம் கூடியது எது என்று. இந்த இடத்தில் மாணவர்களே, இந்த 3 பொருள்களிலும் எது நீளம் கூடியதாக காணப்படுகின்றது? உங்களது கணித செயல் நூல். கணித செயல் நூல் தான் நீளம் கூடியது. நீளம் குறைந்தது எது மாணவர்களே? பென்சில் பெட்டி. நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் எழுதிக் கொள்வோம். நீளம் குறைந்தது என்ன மாணவர்களே? உங்களது பென்சில் பெட்டி. நீளம் குறைந்தது பென்சில் பெட்டி. சரி மாணவர்களே, நாங்கள் பார்த்தோம் நீளம் கூடியது. நீளம் கூடியது எது மாணவர்களே? நீளம் கூடியது கணித செயல் நூல். அதை நாங்கள் எழுதிக் கொள்வோம். கணித செயல் நூல். நீளம் கூடியது கணித செயல் கணித செயல்
நூல். பார்த்தீர்களா மாணவர்களே, எவ்வாறு எங்களுக்கு நாங்கள் இந்த பொருட்களை வைத்து நாங்கள் பொருட்களின் நீளத்தை நாங்கள் அளந்து நீளம் குறைந்தது நீளம் கூடியதை நாங்கள் அறிந்து கொண்டோம். மாணவர்களே, உங்களுக்கும் நீங்களும் வீட்டில் உள்ள பொருட்களை அளந்து எது நீளம் கூடியது எது நீளம் குறைந்தது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சரி மாணவர்களே, நாங்கள் அடுத்த பயிற்சிக்கு செல்வோம். இந்த இடத்தில் நாடா நாடா என்று சொல்லும் பொழுது நாங்கள் தமிழில் நாடா என்று சொல்வோம். ஆனால் ரிபன், என்னிடம் 3 நிறங்களில் நாடாக்கள் உள்ளது, ரிபன்கள் உள்ளது. நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது மஞ்சள் நாடா, அதாவது மஞ்சள் நாடானா மஞ்சள் ரிபன். இந்த மஞ்சள் நிற ரிபன் மூலம், இந்த நாடா மூலம் நாங்கள் யூகித்த நீளம். மாணவர்களே, நான் இப்பொழுது இந்த பானக்குழாய் மூலம் நான் இந்த மஞ்சள் நிறத்தின் எவ்வாறு நீளத்தை நாங்கள் யூகித்து கொள்ளலாம். இந்த பானக்குழாய் மூலம் நாங்கள் அளக்கும் பொழுது இதன் நீளம் எத்தனையாக காணப்படும் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். நான் நினைக்கிறேன் மாணவர்களே, இந்த மஞ்சள் நிற நாடாவை அளப்பதற்கு 2 பானக்குழாய் தேவைப்படும் என்று 2 தேவைப்படும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் பானக்குழாயை பானக்குழாய் மூலம் அளந்து பார்ப்போம். எங்களுக்கு 2 தேவைப்படுமா அல்லது 3 தேவைப்படுமா என்று பார்ப்போம் மாணவர்களே. ஒரு பானக்குழாய் நான் வைத்துள்ளேன். இப்பொழுது நான் 2வது பானக்குழாயையும் வைத்துள்ளேன். 2. மாணவர்களே, பானக்குழாய் மூலம் இந்த மஞ்சள் நாடாவை அளப்பதற்கு எங்களுக்கு எத்தனை பானக்குழாய் தேவைப்படுகின்றது? 2. நாங்கள் சிந்தித்தது, நாங்கள் யூகித்ததும் சரியாக காணப்படுகின்றது. எனவே 2 என்று நாங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்களே, இந்த பச்சை நிற நாடா, இந்த பச்சை நிற ரிபனை அளப்பதற்கு எங்களுக்கு எத்தனை பானக்குழாய் தேவைப்படும்? மாணவர்களே, நீங்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எங்களுக்கு எத்தனை பானக்குழாய் தேவைப்படலாம் என்று. நான் நினைக்கின்றேன் 3. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் என்ன யூகிக்கிறீர்கள்? 3. நாங்கள் 3 என்று நாங்கள் நினைத்து கொள்வோம். நாங்கள் யூகிக்கும் நீளம் 3 பானக்குழாய்கள் எங்களுக்கு தேவை என்று. இப்பொழுது நாங்கள் அளந்து பார்ப்போம், எங்களுக்கு எத்தனை பானக்குழாய்கள் தேவைப்படும் இந்த பச்சை நிற நாடாவை அல்லது இந்த பச்சை நிற ரிபனை அளப்பதற்கு. 1 சரியாக இந்த நாங்கள் தொடங்கும் புள்ளியில் வைத்து முடிவடையும் புள்ளியில். அடுத்தது 2, 3 மாணவர்களே, எத்தனை பானக்குழாய்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது? 1, 2, 3. 3ஐ விட கொஞ்சம் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே ஏறத்தாழ இந்த பச்சை நிற நாடாவை அளப்பதற்கு எங்களுக்கு எத்தனை பானக்குழாய்கள் தேவைப்படுகின்றது மாணவர்களே? சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை? 3. எத்தனை தேவைப்படுகின்றது? 3. சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது சிவப்பு நாடா, இது மிகவும் நீளமான ஒரு சிவப்பு நாடா எங்களிடத்தில் உள்ளது. சிவப்பு நிற ரிபன் உள்ளது. நாங்கள் பார்க்க போகின்றோம், இந்த சிவப்பு நிற நாடாவை அளப்பதற்கு எங்களுக்கு எத்தனை பானக்குழாய்கள் தேவைப்படுகின்றது? நான் நினைக்கின்றேன் மாணவர்களே 5 என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் எத்தனை நினைக்கின்றீர்கள்? நான் நினைக்கின்றேன் எங்களுக்கு 5 பானக்குழாய்கள் தேவைப்படும் இந்த சிவப்பு நிற நாடாவை அளப்பதற்கென்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் எத்தனை என்று நினைக்கிறீர்கள் மாணவர்களே? நீங்களும் சில எண்களை நினைத்திருக்கலாம். நாங்கள் இப்பொழுது பார்ப்போம், இந்த சிவப்பு நிற நாடாவை அளப்பதற்கு எங்களுக்கு எத்தனை பானக்குழாய் தேவைப்படும் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம்.
சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் இந்த சிவப்பு நிற நாடாவை, இந்த சிவப்பு நிற ரிப்பனை அளப்பதற்கு எங்களுக்கு எத்தனை பானக்குழாய்கள் தேவைப்படுகிறது என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். நான் நினைத்தேன் 5 தேவைப்படும் என்று. நாங்கள் ஆனால் அளந்து பார்ப்போம் எத்தனை பானக்குழாய்கள் எங்களுக்கு தேவைப்படும் என்று. 1 சரியாக நாங்கள் இந்த தொடங்கும் புள்ளியில் வைத்தல் வேண்டும். 1 இந்த இடத்தில் முடிவடைகின்றது. 2 3 4 5. இந்த இடத்தில் மாணவர்களே எங்களுக்கு எத்தனை பானக்குழாய்கள் தேவைப்படுகின்றது? 5 பானக்குழாய்கள் தேவைப்படுகின்றது இந்த சிவப்பு நிற ரிப்பனை அளப்பதற்கு. ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள் மாணவர்களே, ஒரு சிறிதளவு கூடுதலாகவும் காணப்படுகின்றது. ஆனால் நாங்கள் ஏறத்தாழ எங்களுக்கு எத்தனை பானக்குழாய்கள் தேவைப்படுகின்றது? 5 பானக்குழாய்கள் தேவைப்படுகின்றது. நாங்கள் யூகித்ததும் சரியாக காணப்படுகின்றது. பார்த்தீர்களா மாணவர்களே, நாங்கள் எவ்வாறு இந்த பானக்குழாய், தீக்குச்சி, பென்சில் அதன் மூலமாக எவ்வாறு பொருட்களின் நீளத்தை நாங்கள் அளந்தோம் என்று. நீங்களும் என்ன செய்யலாம்? வீட்டிலுள்ள உங்களது பொருட்களை நீங்கள் அளந்து நீளத்தை நீங்கள் என்ன செய்யலாம் மாணவர்களே? கண்டு கொள்ளலாம். சரி மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக நாங்கள் நீளத்தை அளத்தல், அதாவது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் மாணவர்களே? இந்த இடத்தில் உங்களுக்கு மேசையின் நீளம் தந்துள்ளார்கள். இதன் மூலமாக பென்சிலின் மூலம் மேசையை அளப்போம். மாணவர்களே நீங்கள் பாருங்கள், இந்த இடத்தில் பென்சில் மூலமாக மேசையை அளந்துள்ளார்கள். நாங்கள் பார்ப்போம் எத்தனை பென்சில்கள் இந்த மேசையை அளப்பதற்கு தேவைப்பட்டதென்று. இந்த இடத்தில் 1 2 3 4 5 6. எத்தனை பென்சில்கள் தேவைப்பட்டது இந்த மேசையை அளப்பதற்கு? 6 பென்சில்கள் தேவைப்பட்டது. சரி மாணவர்களே, நாங்கள் அடுத்த பயிற்சிக்கு செல்வோம். இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, நீங்கள் வரையும் சித்திர புத்தகம் ஒன்று உள்ளது. என்ன கேள்வி? ஆணியின் மூலம் வரைதல் புத்தகத்தை அளப்போம். அதாவது உங்கள் வரைதல் புத்தகத்தை ஆணியின் மூலம் நாங்கள் அளக்க போகின்றோம். ஆணி, இந்த இடத்தில் எத்தனை ஆணிகள் உள்ளது மாணவர்களே? 1 2 3 4 5 6. இந்த வரைதல் புத்தகத்தின் நீளத்தை அளப்பதற்கு எங்களுக்கு எத்தனை ஆணிகள் தேவைப்படுகிறது மாணவர்களே? 1 2 3 4 5 6. எத்தனை? 6 ஆணிகள் தேவைப்படுகிறது. சரி மாணவர்களே, நீங்களும் என்ன செய்யலாம்? உங்கள் வரைதல் புத்தகத்தை எடுத்து ஒரு சிறிய ஆணியை கொண்டு நீங்கள் இவ்வாறு வரைதல் புத்தகத்தின் நீளத்தை நீங்கள் அளந்து கொள்ளலாம். சரி மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். இந்த இடத்தில் பார்க்கின்றோம் மாணவர்களே, தீக்குச்சியின் மூலம் சீப்பை அளப்போம். அதாவது தீக்குச்சி மூலம் சீப்பை அளந்துள்ளார்கள். பார்ப்போம் எத்தனை தீக்குச்சிகள் தேவைப்படுகின்றது என்று. 1 2 3 4. சீப்பை அளப்பதற்கு எத்தனை தீக்குச்சிகள் தேவை மாணவர்களே? எத்தனை? சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை தீக்குச்சிகள் தேவை? 4 தீக்குச்சிகள் தேவைப்படுகிறது. சரி மாணவர்களே, நாங்கள் அடுத்தது பென்சிலின் மூலம் எண்ணலை அளப்போம். பென்சிலின் மூலம் எண்ணலை அளப்போம். இந்த இடத்தில் ஒரு எண்ணல் படம் தரப்பட்டுள்ளது. அவர்கள் பென்சிலின் மூலமாக எண்ணலை அளந்துள்ளார்கள். நாங்கள் பார்ப்போம் மாணவர்களே, எத்தனை பென்சில்கள் இந்த எண்ணலை அளப்பதற்கு தேவைப்பட்டது என்று. சரி மாணவர்களே, நீங்களும் என்னுடன் சேர்ந்து நாங்கள் ஒன்றாக எண்ணுவோம் எத்தனை பென்சில்கள் உள்ளன என்று. 1 2 3 4
5. இந்த பென்சிலின் மூலம் ஜன்னலை அளப்பதற்கு எத்தனை பென்சில்கள் தேவைப்பட்டன மாணவர்களே? 5 பென்சில்கள் தேவைப்பட்டது. சரி மாணவர்களே, நாங்கள் இன்னும் ஒரு பயிற்சியை நாங்கள் செய்வோம். இந்த இடத்தில் மாணவர்களை பார்த்தீர்கள் என்றால் உயரம் அளப்போம். அதாவது மேலிருந்து கீழாக என்ன செய்துள்ளார்கள்? இந்த இடத்தில் பானக்குழாயை வைத்துள்ளார்கள். மேலிருந்து கீழாக பானக்குழாயை வைத்துள்ளார்கள். இந்த உயரத்தை பானக்குழாயினால் அலுமாரியை அளப்போம். அதாவது பானக்குழாய் மூலம் இந்த அலுமாரியின் உயரத்தை நாங்கள் அளக்கப் போகின்றோம். எத்தனை பானக்குழாய்கள் தேவை மாணவர்களே? 1 2 3 4 5. எத்தனை பானக்குழாய்கள்? 5 பானக்குழாய்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது இந்த அலுமாரியின் உயரத்தை அளப்பதற்கு. சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது அடுத்ததாக பானக்குழாய் மூலம் கதவை அளப்போம். அதாவது பானக்குழாய் மூலமாக நாங்கள் இந்த கதவை அளக்கப் போகின்றோம். எத்தனை பானக்குழாய்கள் தேவைப்படுகின்றது மாணவர்களே? சரி மாணவர்களே, நீங்களும் என்னுடன் சேர்ந்து நாங்கள் எண்ணி பார்ப்போம் எத்தனை பானக்குழாய்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று. 1 2 3 4 5 6. எத்தனை பானக்குழாய் மாணவர்களே? 6. திரும்ப ஒருக்கா நாங்கள் எண்ணி பார்ப்போமா? 1 2 3 4 5 6. பானக்குழாய் மூலம் கதவை அளப்பதற்கு எங்களுக்கு 6 பானக்குழாய்கள் தேவைப்படுகின்றது. சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பென்சிலின் மூலம் மாணவர் கதிரையை அளப்போம். அதாவது நீங்கள் பாடசாலையில் அமரும் கதிரை உள்ளது தானே, நாங்கள் அந்த கதிரையை எதன் மூலமாக அளக்கப் போகின்றோம்? பென்சிலின் மூலமாக அளக்கப் போகிறோம். நீங்களும் என்ன செய்யலாம்? ஒரு பென்சிலை எடுத்து உங்களது கதிரைகளை நீங்கள் அளந்து பார்க்கலாம். மாணவர்களே, நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு எத்தனை பென்சில்கள் தேவைப்படுகின்றது இந்த கதிரையின் உயரத்தை அளப்பதற்கு. நாங்கள் பார்ப்போம் எத்தனை பென்சில்கள் தேவைப்படுகிறது. சொல்லுங்கள் பார்ப்போம் மாணவர்களே. 1 2 3 4 5. எத்தனை பென்சில்கள் தேவைப்படுகிறது? 5 பென்சில்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. பார்த்தீர்களா மாணவர்களே? இவ்வாறு நாங்கள் விளையாட்டாக நாங்கள் எங்களது பென்சில்களை எடுத்து நாங்கள் பொருட்களின் நீளத்தை எங்களுக்கு அளந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது பென்சிலின் மூலம் கரும்பலகையை அளப்போம். அதாவது பென்சில் மூலமாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? எங்களது கரும்பலகையை அளக்கப் போகின்றோம். சரி மாணவர்களே, இந்த கரும்பலகையை அளப்பதற்கு எங்களுக்கு எத்தனை பென்சில்கள் தேவைப்படும்? சரி வாங்க பார்ப்போம். சொல்லுங்க மாணவர்களே. 1 2 3 4 5 6 7 8. எத்தனை பென்சில்கள் தேவைப்படுகின்றது? 8 பென்சில்கள் தேவைப்படுகின்றது. பார்த்தீர்களா மாணவர்களே? நாங்கள் இன்னொரு உதாரணத்தையும் நாங்கள் பார்ப்போம். பென்சிலின் மூலம் கரும்பலகையை அளப்போம். அதாவது இந்த கரும்பலகையின் உயரத்தை நாங்கள் அளக்கப் போகின்றோம். எதன் மூலமாக? பென்சிலின் மூலமாக நாங்கள் அளக்கப் போகின்றோம். மாணவர்களே, நாங்கள் பார்ப்போம் இந்த கரும்பலகையை அளப்பதற்கு எங்களுக்கு எத்தனை பென்சில்கள் தேவைப்படும் என்று. 1 2 3 4. எத்தனை பென்சில்கள் மாணவர்களே? 4 பென்சில்கள் தேவைப்படுகின்றது. சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் செவ்வக வடிவிலான கார்ட்போர்ட் துண்டு படத்தில் தரப்பட்டுள்ளது.
நீளத்தை அளக்க தேவையான தீக்குச்சிகள் எத்தனை? மாணவர்களே, நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த செவ்வக வடிவிலான கார்ட்போர்டை நாங்கள் அளக்க போகின்றோம். இந்த முதலாவது கேள்வி உங்களுக்கு என்ன கேட்டுள்ளார்கள்? நீளத்தை அளக்க தேவையான தீக்குச்சிகள் எத்தனை? மாணவர்களே, நீளம் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதுமே நாங்கள் இந்த பக்கத்தை நாங்கள் நீளம் என்று சொல்வோம், இந்த பக்கத்தை நாங்கள் அகலம் என்று சொல்வோம். அதனால் எங்களிடத்தில் கேட்டுள்ளார்கள் இந்த செவ்வக வடிவிலான கார்ட்போர்ட் துண்டின் நீளத்தை அளப்பதற்கு எத்தனை தீக்குச்சிகள்? அப்பொழுது நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரை எத்தனை தீக்குச்சிகள் உள்ளது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த இடத்திலிருந்து இதை நாங்கள் நீளம் என்று சொல்வோம். நீளத்திற்கு எத்தனை தீக்குச்சிகள் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். எத்தனை மாணவர்களே? நீங்களும் என்னுடன் சேர்ந்து எண்ணலாம். நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு எத்தனை தீக்குச்சிகள் தேவை என்று. எத்தனை மாணவர்களே? 1 2 3 4 5 6. நீளத்தை அளக்க எங்களுக்கு எத்தனை தீக்குச்சிகள் தேவை மாணவர்களே? 6 தீக்குச்சிகள் தேவைப்படுகின்றது. சரியா மாணவர்களே? நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம் அகலத்தை அளக்க தேவையான தீக்குச்சிகள் எத்தனை. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம் அகலம் என்று சொன்னால் இந்த பக்கம். இந்த அகலத்தை அளப்பதற்கு எங்களுக்கு எத்தனை தீக்குச்சிகள் தேவை மாணவர்களே? ரைட், சொல்லுங்க பார்ப்போம். 1 2. எத்தனை தீக்குச்சிகள் தேவை? 2 தீக்குச்சிகள் தேவைப்படுகின்றது. பார்த்தீர்களா மாணவர்களே? நாங்கள் இப்பொழுது நீளத்தை கண்டோம், அகலத்தை கண்டோம். இவ்வாறு நாங்கள் தீக்குச்சிகளை அல்லது பென்சில்களை அல்லது பானக்குழாய்களை நாங்கள் வைத்து நாங்கள் பொருட்களின் நீளம், பொருட்களின் அகலம் என்பதை நாங்கள் இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வைக்கும் பொழுது இந்த தொடங்கும் புள்ளி, இந்த முடிவடையும் புள்ளி, அதை நாங்கள் எத்தனை தடவைகள் வைக்கின்றோம் என்பதையும் நாங்கள் கவனித்து நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் அறிந்து கொள்ளலாம் பொருட்களின் நீளம், பொருட்களின் அகலம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். நாங்கள் இப்பொழுது நிறைய பானக்குழாய்களை வைத்து நாங்கள் என்ன செய்தோம்? அதாவது 5 பானக்குழாய்கள், 6 தீக்குச்சிகள், 8 தீக்குச்சிகளை நாங்கள் பாவித்து பொருட்களின் நீளத்தை அளந்தோம். அதே போல் மாணவர்களே, உங்களிடம் ஒரு பானக்குழாயை கொடுத்து பொருட்களின் நீளத்தை அளக்க சொன்னால் நீங்கள் எவ்வாறு அளக்கலாம் மாணவர்களே? நான் உங்களுக்கு அதை காட்டுகின்றேன். அதாவது நாங்கள் எவ்வாறு ஒரு பொருளை, அதாவது ஒரு பானக்குழாய் அல்லது ஒரு பென்சில் அல்லது ஒரு தீக்குச்சி எங்களுக்கு தரும் பொழுது நாங்கள் எவ்வாறு இந்த பொருட்களின் நீளத்தை அளக்கலாம் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது இந்த சிவப்பு நிற நாடாவை நாங்கள் பானக்குழாய் ஒன்றின் மூலமாக நாங்கள் அளக்கப் போகின்றோம். சரி மாணவர்களே, எவ்வாறு நாங்கள் அளக்கலாம்? நாங்கள் நீளத்தை அளக்கும் பொழுது இந்த தொடங்கும் புள்ளியை மிகவும் கவனமாக நாங்கள் அடையாளம் இட்டு கொள்ள வேண்டும். இந்த தொடங்கும் புள்ளியிலிருந்து ஒரு பானக்குழாய் இங்கு முடிவடைகின்றது. ஒரு தடவை நாங்கள் வைத்துள்ளோம். இந்த முடிவடையும் இடத்திலிருந்து நாங்கள் திரும்பவுமாக இந்த பானக்குழாயை நாங்கள் வைத்து திரும்பவுமாக நாங்கள் தொடங்க வேண்டும். இது இந்த இடத்தில் முடிவடைகின்றது. 2. இப்பொழுது நாங்கள் 1 2 தடவைகள் நாங்கள் பானக்குழாயை வைத்துள்ளோம். இப்பொழுது நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த புள்ளியிலிருந்து
நாங்கள் பானக்குழாயை வைத்தல் வேண்டும். வைக்கும் பொழுது 3 இந்த இடத்தில் நாங்கள் 3 தடவைகள் பானக்குழாயை வைத்துள்ளோம். 1 பார்த்தீர்களா மாணவர்களே? ஒரு முறை, ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை. இப்பொழுது இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரை வைத்தல் வேண்டும். 4. இது கொஞ்சம் இந்த இடத்தில் குறைவா 5. பார்த்தீர்களா மாணவர்களே? நாங்கள் திரும்பவுமாக நாங்கள் இந்த பானக்குழாய் மூலமாக நாங்கள் இந்த நாடாவை அளக்கப் போகின்றோம். அதாவது ஒரு முறை, 2 தடவை, 3 தடவை, 4, 5. இந்த நாடாவை அளப்பதற்கு எங்களுக்கு 5 பானக்குழாய்கள், 5 தடவைகள் நாங்கள் இந்த பானக்குழாயை வைத்தோம். நீங்கள் ஒரு பொருளை தரும் பொழுது மாணவர்களே, நாங்கள் தொடங்கும் புள்ளியிலிருந்து நாங்கள் மற்ற புள்ளி வரை நாங்கள் குறித்து புள்ளியை வரைந்து அதன் பின்பதாக அந்த புள்ளியில் இருந்து நாங்கள் திரும்பவுமாக நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் எப்படி ஆரம்பிக்க வேண்டும்? நாங்கள் நேராக நேர்கோட்டில் நாங்கள் இந்த பானக்குழாய்களை வைத்து நாங்கள் அளந்து கொள்ள வேண்டும். சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். எங்களிடம் ஒரு தீக்குச்சி உள்ளது. இந்த தீக்குச்சி மூலம் நாங்கள் எவ்வாறு இந்த புத்தகத்தின் நீளத்தை நாங்கள் அளக்கப் போகின்றோம் என்று. சரி மாணவர்களே, இது தொடங்கும் புள்ளி, இது முடிவடையும் புள்ளி. இந்த இடத்தில் நாங்கள் முடிவடையும் புள்ளியை நாங்கள் குறித்து கொள்ள வேண்டும். 1 ஒரு தடவை, திரும்பவுமாக இந்த இடத்தில் தொடங்கும் புள்ளி, இந்த இடத்தில் முடிவடையும் புள்ளி, 2, 3, 4. சரி மாணவர்களே, அடுத்தது எத்தனை மாணவர்களே? 5, 6, 7. எத்தனை மாணவர்களே? எங்களுக்கு 7ஐ விட கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுகின்றது. அதாவது தீக்குச்சி மூலம் பாடநூலை நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் ஒரு தீக்குச்சி மூலம் நாங்கள் பாடநூலை அளக்கும் பொழுது எங்களுக்கு எத்தனை தேவைப்படுகின்றது மாணவர்? எத்தனை தீக்குச்சிகள்? ஒரு தடவை, 2 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை, 6 தடவை, 7 தடவை, 7ஐ விட கொஞ்சம் கூடுதலாக காணப்படுகின்றது. இவ்வாறு நாங்கள் தொடங்கும் புள்ளியையும் முடியும் புள்ளி, இந்த தொடங்கும் புள்ளியையும் முடியும் புள்ளியையும் நாங்கள் குறிப்பிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இதை ஒவ்வொன்றாக நாங்கள் அளந்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, நான் நினைக்கின்றேன் இவ்வாறு உங்களுக்கு தீக்குச்சி மூலம், அதே போல் பென்சில்கள் மூலம், அதே போல் பானக்குழாய்கள் மூலம்
உங்களுக்கு பொருட்களின் நீளத்தை இலகுவாக அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கும். சரி மாணவர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமாக நாங்கள் பல பொருட்களை வைத்து நாங்கள் பொருட்களின் நீளத்தை கண்டோம். நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது மாணவர்களே, இந்த இடத்தில் பாருங்கள், ஒரே நீளத்தை வெவ்வேறு அலகுகளை பயன்படுத்தி அளக்கும் போது பல்வேறு பெருமானங்கள் கிடைக்கும். அப்படி என்றால் என்ன மாணவர்களே? ஒரே நீளத்தை வெவ்வேறு அலகுகளை, என்ன அலகுகள் மாணவர்களே? நாங்கள் என்ன செய்தோம்? பானக்குழாய் மூலம் அளந்தோம், நாங்கள் பென்சில் மூலமாக நாங்கள் அளந்தோம், அதே போல் நாங்கள் என்ன செய்தோம்? தீக்குச்சி மூலமாக, அதாவது வெவ்வேறு அலகுகள் மூலம் நாங்கள் பயன்படுத்தி அளக்கும் போது பல்வேறு பெருமானங்கள் கிடைத்தது. நாங்கள் என்ன செய்கின்றோம் மாணவர்களே? முதலாவது நாங்கள் பார்ப்போம். இந்த பென்சிலின் மூலமாக இந்த புத்தகத்தை அளக்கும் பொழுது எங்களுக்கு கிடைத்த பெருமானம் எவ்வளவு? பென்சில் ஒன்றை விட கொஞ்சம் அதிகமாக காணப்பட்டது. அதே புத்தகத்தை நாங்கள் தீக்குச்சி மூலம் அளக்கும் பொழுது எத்தனை தீக்குச்சிகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது மாணவர்களே? 1, 2, 3, 4, 5, 6, 7, 7ஐ விட கொஞ்சம் அதிகம் தேவைப்படுகின்றது. இதே புத்தகத்தை நாங்கள் பானக்குழாய் மூலம் நாங்கள் அளந்து பார்ப்போம். பானக்குழாய் மூலம் அளக்கும் பொழுது 1ஐ விட எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. இவ்வாறு மாணவர்களே, நாங்கள் வெவ்வேறு பொருட்களை வைத்து நாங்கள் பொருட்களின் நீளத்தை அளக்கும் பொழுது எங்களுக்கு வெவ்வேறான பெருமானங்கள் கிடைத்தது. இதன் மூலமாக அளக்கும் பொழுது 7ஐ விட கூடுதலாக கிடைத்தது. இதை நாங்கள் அளக்கும் பொழுது நாங்கள் 1ஐ விட கூடுதலாக காணப்பட்டது. இந்த பென்சிலின் மூலமாக நாங்கள் அளக்கும் பொழுது 1ஐ விட கூடுதலாக காணப்பட்டது. இவ்வாறு எங்களுக்கு பெருமானங்களிலே மாற்றங்கள் காணப்பட்டது. இதனால் தான் பெருமானங்கள் கிடைக்கும். ஆகவே மாணவர்களே, நீளத்தை அளப்பதற்கு ஒரு நியம அலகு தேவை. இதனால் மாணவர்களே, இந்த மாதிரி புத்தகங்கள், அதாவது துணிகள், அதாவது மேசைகள், இவற்றை அளப்பதற்கு எங்களுக்கு ஒரு நியமமான ஒரு அலகு தேவைப்படுகின்றது. அந்த நியம அலகு என்ன என்று நாங்கள் பார்க்க போகின்றோம் மாணவர்களே. நியமம் என்று சொல்வது மாணவர்களே, சரியாக எங்களுக்கு அளந்து கொள்வதற்கு நாங்கள் பென்சில் மூலமாகவோ தீக்குச்சி மூலமாகவோ பானக்குழாய் மூலமாகவோ அளக்கும் பொழுது எங்களுக்கு சரியாக எங்களுக்கு நீளத்தை, பொருட்களின் நீளத்தை அளந்து கொள்ள முடியாது. அதனால் மாணவர்களே, எங்களுக்கு பொருட்களின் நீளத்தை சரியாக, நியமமாக, சரியாக அளப்பதற்கு எங்களுக்கு ஒரு அலகு தேவை. அதை தான் நாங்கள் என்ன சொல்வோம் பிள்ளைகள்? நீளத்தை அளப்பதற்கான நியம அலகு மீட்டர் ஆகும். அதாவது நீளத்தை அளப்பதற்கு, எந்த பொருட்களின் நீளத்தை அளப்பதற்கும் எங்களுக்கு எந்த அலகு பாவிக்கப்படுகிறது மாணவர்களே? மீட்டர். மீட்டர் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த மீட்டரை நாங்கள் எவ்வாறு அறியலாம் மாணவர்களே? இந்த மீட்டர் கோல் மூலமாக. அதாவது இந்த மீட்டர் கோல், நீங்கள் இந்த மீட்டர் கோலை எங்கு கண்டிருப்பீர்கள்? கடைகளில் கண்டுள்ளீர்கள், சில வேளையில் பாடசாலையில் இருக்கும். சரியா, இந்த மீட்டர் கோல் மூலமாக எங்களுக்கு சரியாக நாங்கள் பொருட்களின் நீளத்தை அளந்து கொள்ளக்கூடியதாக காணப்படும்.
மாணவர்களே, இந்த மீட்டர் கோலை அளக்கும் பொழுது, அதாவது நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இந்த மீட்டர் கோலில் நிறைய எண்கள் உள்ளது. சரியா மாணவர்களே? நாங்கள் இந்த மீட்டர் கோலில் இந்த இடத்திலிருந்து, அதாவது இந்த இடத்தில் 1, இந்த இடத்தை நாங்கள், அதாவது இந்த தொடங்கும் புள்ளியை நாங்கள் 0 என்று சொல்லுவோம். இந்த தொடங்கும் புள்ளியை நாங்கள் என்ன சொல்லுவோம் மாணவர்களே? 0 என்று சொல்லுவோம். இந்த 0த்தில் இருந்து தான் இந்த மீட்டர் கோல் ஆரம்பமாகும். 0, அதன் பின்பதாக 1, 2, 3, 4, 5, பின்பதாக 5, அதற்கு பின்பதாக 10, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70, 75, 80, 85, 90, 95. அதோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, இந்த இடத்தில் சென்டிமீட்டர் என்று தந்துள்ளார்கள். இது சென்டிமீட்டர், அதாவது 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அதனால் தான் நாங்கள் இதனை மீட்டர் கோல் என்று நாங்கள் சொல்வோம். 1 மீட்டர். இந்த கோலை நாங்கள் வைத்து அளக்கும் பொழுது மாணவர்களே, இது எத்தனையாக காணப்படுகின்றது? 1 மீட்டர். சரியா மாணவர்களே? நான் நினைக்கின்றேன் இந்த பல பொருட்கள் இருந்தாலும் எங்களுக்கு இந்த மீட்டர் கோல் தேவை, பொருட்களின் நீளத்தை அளப்பதற்காக. நான் நினைக்கிறேன் மாணவர்களே, உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று. சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது இந்த இடத்தில் உங்களுக்கு 2 அடிமட்டங்கள் தரப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, நீங்கள் கடையில் வாங்கும் 2 அடிமட்டங்கள் தரப்பட்டுள்ளது. அதாவது நீங்கள் பாவிக்கும் 2 மீட்டர் கோல்கள் போன்று 2 அடிமட்டங்கள் உள்ளது. இந்த 2 அடிமட்டத்திலும் ஒரு வித்தியாசம் காணப்படுகின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே, இந்த அடிமட்டத்தில் இந்த இடத்தில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? 0 குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அடிமட்டத்தில் இந்த இடத்தில் 0 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அடிமட்டத்தில் 0 குறிப்பிடப்படவில்லை. அதனால் நாங்கள் இந்த இடத்திலிருந்து, அதாவது இந்த இடத்தில் தான் இந்த 0 ஆரம்பிக்கும். இதை நாங்கள் 0 என்று சொல்வோம். ஏனென்றால் மாணவர்களே, நாங்கள் பொருட்களின் நீளத்தை அளக்கும் பொழுதும் எப்பொழுதுமே இந்த 0த்தில் இருந்து தான் நாங்கள் பொருட்களின் நீளத்தை எங்களுக்கு அளந்து கொள்ளலாம். மாணவர்களே, நான் நினைக்கின்றேன் நாங்கள் 0 இருக்கும் அடிமட்டங்கள் சில வேளைகளில் நாங்கள் பாவிப்போம், 0 இல்லாத அடிமட்டங்களையும் நாங்கள் பாவிப்போம். ஆனால் இது ரெண்டுமே சரியானது. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களது பொருட்களை நீங்கள் அளக்கும் பொழுது இந்த 0, இந்த இடத்தில் 0த்தில் இருந்து தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொருட்களின் நீளத்தை நாங்கள் அளக்க வேண்டும். பொருட்களின் நீளத்தை நாங்கள் அளக்கும் பொழுது எங்களுக்கு கட்டாயமாக என்ன தேவைப்படுகின்றது மாணவர்களே? 0 தேவைப்படும். 0த்தில் இருந்து தான் நாங்கள் என்ன செய்யலாம்? பொருட்களின் நீளத்தை ஆரம்பிக்கலாம். 0த்தில் இருந்து தான் எங்களது ஆரம்ப புள்ளி, அதாவது நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது 0த்தில் இருந்து தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பிக்க வேண்டும். அது நீங்கள் பாவிக்கும் அடிமட்டமாக இருக்கலாம், மீட்டர் கோலாக இருக்கலாம். நாங்கள் 0த்தில் இருந்து தான் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் பொருட்களின் நீளத்தை அளப்பதற்கு. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த மீட்டர் கோலை வைத்து, அதாவது எங்களுக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர்.
இந்த மீட்டர் கோலை வைத்து நாங்கள் சில பொருட்களை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? பொருட்களின் நீளம், பொருட்களின் உயரம், பொருட்களின் அகலத்தை நாங்கள் அளக்க போகின்றோம். மாணவர்களே, நீங்களும் என்னுடன் சேர்ந்து நாங்கள் ஒன்றாக இந்த பொருட்களின் நீளத்தை எவ்வாறு இந்த மீட்டர் கோல் மூலம் நாங்கள் அளக்கலாம் என பார்க்க போகின்றோம். முதலாவது நான் அளக்கப் போவது உங்கள் பாடசாலையில், அதாவது இந்த இடத்தில் பாருங்கள் மாணவர்களே, அளக்கும் பொருட்களை எழுதுவோம். மீட்டரில் நீளத்தை அளப்போம். அளக்கும் பொருள் வகுப்பறையின் நீளம். உங்கள் வகுப்பறையின் நீளத்தை இந்த மீட்டர் கோலால் அளந்து இந்த இடத்தில் எழுதியுள்ளார்கள். என்ன எழுதியுள்ளார்கள் மாணவர்களே? 5 மீட்டரிலும் சிறிது கூட என்று எழுதியுள்ளார்கள். அதேபோல் ஆசிரியரின் மேசையின் அகலம். இந்த மீட்டர் கோலை கொண்டு ஆசிரியரின் மேசையை அளந்துள்ளார்கள். அளந்து என்ன கண்டுள்ளார்கள் மாணவர்களே? 1 மீட்டரிலும் சிறிது குறைவு, 1 மீட்டரிலும் சிறிது குறைவு என்று கண்டுள்ளார்கள். சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் ஆசிரியரின் மேசையின் அகலம் இந்த இடத்தில் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது 1 மீட்டரிலும் சிறிது குறைவு. இப்பொழுது மாணவர்களே, நீங்கள் உங்கள் வகுப்பறையில் உள்ள ஒரு வெண்பலகையை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? அளக்க போகின்றோம். இதன் மூலமாக நாங்கள் அளக்க போகின்றோம். இந்த மீட்டர் கோலை கொண்டு நாங்கள் ஒரு வெண்பலகையை அளக்க போகின்றோம். நாங்கள் முதலாவது அளக்கும் பொருள் என்ன மாணவர்களே? வெண்பலகை. சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது வெண்பலகையின் எதை காணப்போகின்றோம்? வெண்பலகையின் நீளம். வெண்பலகையின் நீளத்தை நாங்கள் காணப்போகின்றோம். சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் வெண்பலகையின் நீளத்தை நாங்கள் அளக்கப் போகின்றோம். வாருங்கள் மாணவர்களே, நாங்கள் சென்று வெண்பலகையின் நீளம் எவ்வளவு என்று நாங்கள் பார்த்துவிட்டு வருவோம். சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது இந்த மீட்டர் கோலை வைத்து இந்த வெண்பலகையின் நீளத்தை நாங்கள் காணப்போகின்றோம். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த மீட்டர் கோலில் நாங்கள் எப்பொழுதுமே இந்த இடத்தில் காணப்படுவது என்னது? பூஜ்ஜியம். இந்த பூஜ்ஜியத்தில் இருந்துதான் நாங்கள் இந்த வெண்பலகையை அளப்பதற்கு தொடங்க வேண்டும். பார்ப்போமா மாணவர்களே, நாங்கள் எவ்வாறு இந்த வெண்பலகையை இந்த மீட்டர் கோலை கொண்டு அளக்கப் போகிறோம் என்று. சரியா மாணவர்களே? மாணவர்களே, நாங்கள் இந்த பூஜ்ஜியத்திலிருந்து நாங்கள் தொடங்க வேண்டும். நாங்கள் இந்த நீளத்தை அளக்கும் போது மாணவர்களே, நாங்கள் நேராக, அதாவது நேராக வைத்து நாங்கள் அளக்க வேண்டும். நாங்கள் பார்ப்போம் எவ்வாறு அளப்பதென்று. நாங்கள் இந்த இடத்தை நாங்கள் அளப்பதற்கு தொடங்கும் புள்ளி என்று சொல்லுவோம். இந்த இடத்தை முடிக்கும் புள்ளி. நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்தில் நாங்கள் இப்பொழுது அளந்தோம். அளக்கும் பொழுது இது 1 மீட்டர். சரியா மாணவர்களே? இப்பொழுது இந்த புள்ளியிலிருந்து நாங்கள் அளக்க போகின்றோம். இந்த புள்ளியிலிருந்து நாங்கள் அளக்க போகின்றோம். அளக்கும் பொழுது மாணவர்களே, இந்த இடத்தில் இது முடிவடைகின்றது. இந்த முடிவடையும் புள்ளியை நாங்கள் இந்த இடத்தில் குறித்து கொள்ள வேண்டும். பின்பதாக மாணவர்களே, நாங்கள் இந்த முடியும் புள்ளியிலிருந்து மீண்டும் நாங்கள் அளக்க வேண்டும். மாணவர்களே, நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு தெரியும், இது 1 மீட்டரை விட குறைவாக காணப்படுகின்றது. இந்த புள்ளியிலிருந்து நாங்கள் இந்த முடியும் புள்ளி வரையும் பார்க்கும் பொழுது என்ன
தெரிகின்றது மாணவர்களே. அதாவது இந்த மீட்டர் கோல் அதாவது மீட்டரை விட குறைவாக காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் மாணவர்களே, நாங்கள் எத்தனை தடவை இந்த மீட்டர் கோலை வைத்தோம் என்று. அதாவது நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்தில் ஒரு தடவை, இந்த இடத்திலிருந்து இங்கு 2 தடவை இந்த மீட்டர் கோலை வைத்தோம், 2 முறை. அதன் பின்பதாக 3வது முறை எங்களுக்கு வைக்க முடியவில்லை. 2ஐ விட கொஞ்சம் இந்த இடத்தில் கூடுதலாக காணப்படுகின்றது. சரியா மாணவர்களே? இப்பொழுது இந்த வெண்பலகையின் மொத்த நீளம் எவ்வளவு? 2 மீட்டரை விட கொஞ்சம் அதிகம் என்று நாங்கள் எழுதலாம். பார்த்தீர்களா மாணவர்களே? இந்த மீட்டர் கோலை கொண்டு நாங்கள் வெண்பலகையை அளக்கும் பொழுது 2 மீட்டரிலும் சிறிது கூடுதலாக காணப்பட்டது. 2 மீட்டரிலும் சிறிது கூட காணப்பட்டது. சரி மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக ஒரு கதவு நிலையின் உயரத்தை நாங்கள் அளக்க போகின்றோம். என்னதை அளக்க போகின்றோம் மாணவர்களே? கதவு நிலையின் உயரம். சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது சென்று கதவு நிலையின் உயரத்தை நாங்கள் அளந்து கொண்டு வருவோம். சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது இந்த மீட்டர் கோலை கொண்டு இந்த கதவின் நிலையை நாங்கள் அளக்கப் போகின்றோம். மாணவர்களே, நீங்களும் என்னுடன் சேர்ந்து பாருங்கள் நாங்கள் எவ்வாறு இந்த கதவு நிலையை அளப்பது என்று. நாங்கள் கதவு நிலையை அளக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் இந்த இடத்தில் அதாவது இந்த 0 புள்ளியிலிருந்து தான் நாங்கள் அளக்க வேண்டும். நாங்கள் இவ்வாறு நேராக நாங்கள் அளக்க வேண்டும். அதாவது இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரை, இந்த கீழிருந்து இந்த இடம் வரை ஒரு தடவை நாங்கள் இந்த மீட்டர் கோலை வைத்துள்ளோம். அதனால் இந்த இடம் வரை ஒரு மீட்டர். சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது 1 மீட்டர் அளந்துள்ளோம். எங்களுக்கு இன்னும் அளக்க இருக்கின்றது. நாங்கள் பார்ப்போம் எவ்வாறு அளப்பது என்று. சரியாக நாங்கள் இந்த புள்ளியில் வைத்து இந்த மீட்டர் கோலை நாங்கள் நேராக பிடித்து கொள்ள வேண்டும். சரி மாணவர்களே, நாங்கள் ஒரு தடவை நாங்கள் அளந்தோம் 1 மீட்டர். இப்பொழுது நாங்கள் 2வது தடவையாகவும் நாங்கள் என்ன செய்தோம்? இந்த மீட்டர் ரூலை வைத்திருக்கின்றோம். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது எத்தனை தடவை நாங்கள் வைத்தோம்? 2 தடவை, 2 மீட்டர். நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கின்றோம், அதாவது இந்த இடம் வரை 2 மீட்டர் காணப்படுகின்றது. சரி மாணவர்களே, நாங்கள் 1 தடவை 2 தடவை வைத்தோம். இந்த இடத்தில் வரும் பொழுது 2 மீட்டர் உள்ளது. இதிலிருந்து இந்த இடம் வரை இன்னும் எங்களுக்கு அளக்க இருக்கின்றது. அதனால் இந்த கதவு நிலை 2 மீட்டரை விட கொஞ்சம் கூட என்று நாங்கள் சொல்லலாம். பார்த்தீர்களா மாணவர்களே, நாங்கள் இந்த கதவு நிலையை அளக்கும் பொழுது அது எவ்வளவாக காணப்பட்டது? 2 மீட்டரிலும் 2 மீட்டரிலும் சிறிது கூட காணப்பட்டது. சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக கதவின் அகலம் எவ்வளவு என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். கதவின் அகலம். சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது சென்று
ஒரு கதவின் அகலம் இந்த மீட்டர் கோலால் எவ்வளவு என்று நாங்கள் பார்த்து வர போகின்றோம். சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் இந்த கதவின் அகலம் எவ்வளவு என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். நாங்கள் இந்த மீட்டர் கோலை வைத்து இந்த கதவின் அகலம் எவ்வளவு என்று பார்க்க போகின்றோம். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் எது ஆரம்பிக்கும் புள்ளி? ஆரம்பிக்கும் புள்ளி பூஜ்ஜியம். இந்த பூஜ்ஜியத்தில் நாங்கள் சரியாக வைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இந்த கதவின் அகலத்தை நாங்கள் அளக்க போகின்றோம். மாணவர்களே, நீங்கள் பாருங்கள், இது இந்த 1 மீட்டரை விட கொஞ்சம் குறைவாக காணப்படுகின்றது. இந்த கதவு நாங்கள் கதவை அளக்கும் பொழுது 1 மீட்டரை விட குறைவாக காணப்படுகின்றது. பார்த்தீர்களா மாணவர்களே? இந்த மீட்டர் கோலை கொண்டு நாங்கள் அளக்கும் பொழுது கதவின் அகலத்தை 1 மீட்டரிலும் என்ன நடந்தது பிள்ளைகள்? 1 மீட்டரிலும் சிறிது குறைவாக காணப்பட்டது. ஒரு மீட்டரிலும் சிறிது குறைவாக காணப்பட்டது. இப்பொழுது நாங்கள் கடைசியாக நாங்கள் ஒரு சுவரின் உயரத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். சுவரின் உயரம். மாணவர்களே, நாங்கள் இந்த மீட்டர் கோலை கொண்டு நாங்கள் சுவரின் உயரத்தை நாங்கள் அளக்க போகின்றோம். சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது இந்த மீட்டர் கோலை கொண்டு இந்த சுவரின் நீளத்தை நாங்கள் அளக்க போகின்றோம். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வாறு அளப்பதென்று. அதாவது நாங்கள் தொடங்கும் புள்ளியை சரியாக வைத்து இந்த இடத்தில் இது முடிவடைகின்றது. 1 மீட்டர். உங்களுக்கு இன்னும் அளக்க இருக்கின்றது மாணவர்களே. நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரை 2 மீட்டர். 2 மீட்டரை விட நீங்கள் பார்க்கலாம் மாணவர்களே, இது கூடுதலாக உள்ளது. இந்த சுவரின் நீளம் 2 மீட்டரை விட கூடுதலாக உள்ளது. பார்த்தீர்களா மாணவர்களே? இந்த சுவரின் உயரம் 2 மீட்டரிலும் கூடுதலாக காணப்பட்டது. 2 மீட்டரிலும் கூடுதலாக காணப்பட்டது. இவ்வாறு மாணவர்களே, இந்த மீட்டர் கோலை கொண்டு நாங்கள் எவ்வளவு பெரிய பொருட்களாயிருந்தாலும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? இப்பொழுது நீளத்தை, அகலத்தை, உயரத்தை நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது உங்களது பாடம் 4இல் நீளத்தை அளப்போம் என்பதை மிகவும் விரிவாக கற்றுள்ளீர்கள். வெவ்வேறான பொருட்களை வைத்து எவ்வாறு நீளத்தை அளந்து கொள்ளலாம், தொடங்கும் புள்ளி, முடிவடையும் புள்ளி, நாங்கள் நீளத்தை அளக்கும் பொழுது நேர்கோடாக நாங்கள் அளத்தல் வேண்டும். அதாவது எத்தனை தடவைகள் நாங்கள் பொருட்களை வைத்து அளக்கின்றோம். இவ்வாறாக பல்வேறு விடயங்களை நீங்கள் கற்றுள்ளீர்கள். சரி மாணவர்களே, அடுத்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நான் விடை பெறுகின்றேன். நன்றி.